நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய மனிதனை வைத்தார் என்ற அருமையான வரிகளை நமக்கு அளித்து, மானிடரை அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்தவர், நாமும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்கிற உணர்வோடு நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்கிற உண்மையை உணர்த்துகிற இந்த வார்த்தைகளோடு நாம் இன்று பயணிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து அவரை பாடி துதிப்போம். ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. திருப்பாடலினுடைய பல்லவியாக என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்கிற ஆழமான வரிகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம் உடலோ உடலின் உறுப்புகளோ அல்ல, ஒட்டுமொத்த உடலினுடைய அடையாளமாக இருக்கிற அந்த உயிரே ஆண்டவரை போற்ற வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கிற இந்த திருப்பாடலின் வரிகளை நாமும் உள்ளத்திலே தாங்கி ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர் என்கிற வார்த்தையும், பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர் என்கிற வார்த்தையும் கடவுளுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய அளவிட முடியாத மாட்சியையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவரே மனிதர்களுடைய சிந்தனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு மாட்சியில் நிறைந்திருக்கிற கடவுள் நமக்காக நற்கருணையில் எழுந்தருளியுள்ளார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்வோம். உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு.
ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. கடவுளும் நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாமும் கரத்தை விரித்து நன்மைகளால் நம்மை நிறைத்து கொள்ள, அணி செய்து கொள்ள நமக்கு பல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறவர். இதோ நாமும் அவருடைய உருவில் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வில் அவருக்கு மகிமை சேர்க்கும்படியாக நாமும் நம்முடைய கரங்களை திறந்து நலன்களால் இந்த பூ உலகை நிறைவுறச் செய்ய, நமக்கு அடுத்திருக்கிற நல்ல உள்ளங்களை ஆண்டவருடைய இரக்கத்தினால் நிரப்ப நாமும் ஆண்டவரின் அருள் கேட்டு மன்றாடுவோம். உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உயிரை அளித்திருக்கிறீர். அது மீண்டும் உம்மிடத்திலே திரும்பி வரும் அளவும் நாங்கள் இந்த மண்ணுலகில் நன்மைகளால் எங்களை அணி செய்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பெறுகின்றன, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்கிற வார்த்தையின்படியாக நாங்களும் அதே ஆவியை கொண்டு இந்த மன்னகத்தின் முகத்தை புதுப்பித்து உமக்கு மாட்சியளிக்க எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.